ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, காலையிலிருந்தே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி மகிழ்விப்பதற்காக தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் செஞ்சு நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகான விதத்தில் மாற்ற போகுது. வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் நினச்சி வாழ்க்கை துணையவே தொலைத்து விடாதே, வாழ்க்கையவே தொல்லையாக நினச்சிடாத. எல்லாமே கொஞ்ச காலம்தான். கூடி சீக்கிரம் உன் வாழ்க்கை மிக சந்தோஷமானதாக சிறப்பானதாக மாறப்போகுது. எந்த காரணம் கொண்டும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதே. உன் வாழ்க்கையில் நான் செய்கிற எல்லாமே உன் நல்லதுக்காக மட்டும்தாங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டினா போதும். உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்கன்னு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியவில்லையா என்ன? நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா உன் வாழ்க்கை முழுவதையுமே இந்த வராகி அம்மாவோட பொறுப்பில் விட்டுடு. எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நீ போராடிக்கிட்டே இருந்தீன்னா எதுவும் முடிவுக்கு வரப்போகிறதில்ல. அதுக்கு பதிலாக சில பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு உன்னால் சமாளிக்க முடியாத பட்சத்தில் இதை நம்மால் சரி செய்ய முடியாதுன்னு தோணும்போது அதை அப்படியே அதன் போக்கிலேயே விட்டுட்டு எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி தீக்கணும்னு நினச்சின்னா ஒன்றும் சரி செய்ய முடியாது. பொறுமையாக இருந்துட்டினா தானாகவே அனைத்ததையும் நான் சரி செஞ்சிருவேன். நீ நினச்சது எல்லாமே உன் வாழ்வில் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. நீ நினச்சது மட்டும் நல்லதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நல்லது நடக்கும். எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் அகற்றி நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே சேர்த்துக்கோ. எப்போவுமே எந்த விஷயமும் நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நடக்கும்னு உன் ஆள் மனசில் உறுதியாக நம்பு. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நானும் என் ஆசீர்வாதமும் இருக்கும்போது உனக்கான நல்லது எப்படி நடக்காமல் போகும்? இதோ உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையவே பிரகாசமானதாக மாற்ற போகிறேன். உயிருக்கு மேலாக என்னை நேசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாய் வெற்றிகரமாய் நடத்தி முடிப்பதற்கு நான் வந்துட்டேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் ஒரு துளி கூட கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கையவே வெற்றிகரமானதாக மாற்ற வேண்டியது தான் இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. அதுக்காக தானே காலையிலேருந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செய்கிறதா இருந்தாலும் தைரியமாக செய்ய ஆரம்பி. எதுக்குமே நீ பயப்படணுன்ற அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் எந்த துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் அது உன்னை நெருங்கும் முன்பாகவே நொறுங்கி பொடிப்படியாக போயிடும். உன் மனசில் நிறைய குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல் நடக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா உன் மனக்குழப்பங்களையும் கவலைகளையும் போக்கி நீ ஏமாற்றம் அடைஞ்ச விஷயத்தையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். வாழ்க்கையில் சில சமயங்களில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் எதை பார்த்தும் பயப்படாத. கண்டிப்பாக முடிவு உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நீ செய்ய வேண்டிய வேலையிலையும் போட வேண்டிய திட்டங்களிலும் மட்டும் சரியாக சிறப்பாக பொறுமையாக செஞ்சினா நீ எதிர்பார்த்தது போல நல்ல முடிவுகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இதுவரைக்கும் தோல்வியை பலமுறை பார்த்த உனக்கு இப்போது வெற்றி சில முறைதான் கிடச்சிருக்குனாலும் கூடிய சீக்கிரமே இது மிகப்பெரிய இமாலய வெற்றியாக உன்னை வந்து சேரப்போகுது. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெற்றே தீருவாய். உன் நம்பிக்கையெல்லாம் இப்போ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பை தரப்போகுது. அதாவது நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. ஒவ்வொரு நாள் இரவு தூங்க போகும்போதும் இன்னைக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம், நாளைக்கு நிச்சயம் நல்ல நாளாகவே இருக்குன்ற நம்பிக்கையோடு தூங்கப்போ. எதுக்கும் சோர்வடையாமல் தைரியமாக நீ முயற்சி செய்யும்போது என்ன நடந்தாலும்
அது சிறப்பானதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சிருவேன். எப்போதும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ கைவிற்றாத. உறுதியான மனம் உனக்குள்ள இருக்கும்போது இனி எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்காத அளவுக்கு நான் உன் கூடவே இருந்து நீ மனசில் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். கடந்த காலத்தை நினச்சி கலக்கம் அடைவதோ எதிர்காலத்தை நினச்சி பயப்படுவதோ வேணாம். இந்த நிகழ்காலத்தில் மனசை வச்சு உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செஞ்சினாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக மாறிடும். யாரையுமே ஒருபோதும் அலட்சியமாக நினைக்காத. ஏன்னா நீ யாரை அலட்சியமாக நினச்சி அவமதிக்கிறியோ கடைசியில் அவர்களையே நாடி தேடி போக வேண்டிய கட்டாயத்தை காலம் உனக்கு கொடுத்திடும். அதனால் எப்பவும் யாரையும் தாழ்வாக நினைக்காம தரக்குறைவாக பேசாமல் எல்லாரையும் உயர்வாக நினைக்க பழகு. நீ அடுத்தவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் மனிதர்கள் உன்னை உயர்ந்து புகழ்ந்து பாராட்டி பேசுவார்கள். எப்போது உன் தேவை முடிஞ்சு போகுதோ அப்போதே உன்னை தப்பாக பேச ஆரம்பிக்கக்கூடிய சூதுவாது பிடிச்ச பொய்யான உலகமாகத்தான் இது இருக்குது. ரொம்ப நாளாக நீ எல்லாருக்கும் உண்மையாக நல்ல பிள்ளையாக இருந்தாலும் இன்னுமே கூட யாருக்கும் உன் அருமை புரியலன்னு தான் நான் சொல்லுவேன் என் செல்லமே. ரொம்ப நாளாக உன் மனசில் ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும். இப்போது அதை நல்லபடியாக ஆரம்பிச்சின்னா நீ நினச்சதையெல்லாம் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றமும் மாற்றமும் வரப்போகுது. நீ என்னென்னவோ செய்யணும்னு திட்டம் போட்டு அது திட்டமாகவே இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் திட்டங்கள் செயலாக மாறப்போகுது. நீ என்னவெல்லாம் ஆசைப்பட்டியோ அது அத்தனையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுது. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க தான் நானும் ஆசைப்படுறேன் என் செல்லமே. எந்த விஷயமுமே பார்க்கதற்கு பெருசாக பிரம்மாண்டமாக பயமுறுத்துவதை போல தெரிஞ்சாலும் நீ அதை செய்ய ஆரம்பிட்டீன்னா அந்த பயிற்சியும் முயற்சியும் உனக்கு சுலபமாக அமைஞ்சிடும். எப்போவுமே யானையை பிடிச்சி கூட சுலபமாக அடக்கி கட்டி வச்சிடலாம். ஆனால் எறும்பை அவ்வாறு செய்ய முடியாது தானே. அவ்வளவுதான் வாழ்க்கை. நீ பெரிய பெரிய விஷயங்களை செய்கிறது கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக நீ நினைக்கிற விஷயங்கள் தான் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். அதை கூட நீ தொடர்ந்து செய்யும்போது அது பயிற்சியாகி உன் வாழ்க்கையில் தொடர்கதையாக வெற்றியை கொடுப்பதாக அமைஞ்சிடும். உள்ளன்போட மனசில் சந்தோஷத்தோடு நீ என்னை கூப்பிட்டினா நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக ஆக்கி கொடுத்துருவேன். எந்த செயலை செய்தாலும் நீ நம்பிக்கையோடு செய்யும்போது நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். உன் உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். உன்னை பாதுகாக்க வேண்டியதும் உனக்கு நல்லது செய்ய வேண்டியதும் இந்த வராகியம்மா என்னுடைய கடமைதானே. சந்தேகம் எதுவும் இல்லாமல் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றின்னு என் நாமத்தை சொன்னினா என்னையே சரணடைஞ்சினா நான் உன் கூடவே இருந்து உனக்கான எல்லா நன்மைகளையும் செஞ்சு தருவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ செய்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கொட்டி உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் மனசில் இருந்த கஷ்டமெல்லாம் இப்போ இருந்ததடம் தெரியாமல் மறைய போகுது. எல்லா சிக்கல்களும் தீர்ந்து உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படி நான் நல்லது செய்ய போகிறேன். உன் தீர்க்கமான பக்தியின் காரணமாக உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கணும்னு நீ ரொம்ப தீவிரமாக இருக்க. ஆனால் அது அப்படி நடக்காத போது ஏன் மனசுடைஞ்சு சோர்ந்து போகிற? சில நேரங்களில் உன்னால் சில காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியாமல் போகலாம். ஆனால் அதுக்காக வருத்தப்படாமல் மனசை அமைதிப்படுத்தி பொறுமையாக இருந்தீன்னா நீ நினச்சதை விட எல்லாம் சிறப்பாக நடந்து முடியும். முதல்ல எந்த விஷயத்திலுமே பொறுமை இல்லாமல் அவசரப்படுறதையும் தீவிரமாக இருக்கிறதையும் கொஞ்சம் பொறுமையாக மாற்று. கண்டிப்பாக உனக்கானதும் உனக்கு பிடிச்சதும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும்.
எப்பவுமே அமைதியாக இருந்து உனக்கான காரியங்களை திறம்பட செய்து கொள்ளக்கூடிய சாதுரிய புத்திசாலியாக நீ இருக்கணும் என் செல்லமே. இப்போது உனக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். இனிமே நீ ஒருபோதும் பின்னோக்கி போக மாட்டாய். இன்னும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போகக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்வழியை காட்ட இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனசில் நிம்மதியும் வாழ்க்கையில் சந்தோஷமும் பொங்கி பெருகி வழியும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க தான் வந்தேன். நல்ல நிகழ்வுகளும் நல்ல நல்ல விசேஷங்களும் இனி உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது. உறவுகளுக்குள்ளே ஏற்பட்ட பிரிவு சரியாகி நீ உறவுகள் சொந்த பந்தம்னு சந்தோஷமாக இருக்க போகிற. எப்போதும் குடும்பத்தோடு நீ ஒற்றுமையாக பயணம் செய்யணும்னு நினச்ச ஆசைப்பட்ட பயணங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக அமையப்போகுது. உன் வாழ்க்கையவே இப்போது நான் மாற்ற போகிறேன். உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நினைக்காத. உனக்கு தேவையான மாறுதல்களையும் நான் தான் செய்ய போகிறேன் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருக்கேன்றதை நீ மறக்க வேணாம். எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. நீ எதையோ நினச்சி கவலைப்படுறதும் திரும்ப அதிலேயே உன் மனசு மூழ்கி போய் இருக்கிறதும் உன்னை சுற்றி இருக்கவங்க என்ன செய்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்காமல் இருக்கிறதும் சரி கிடையாது. முதல்ல இது எல்லாத்தையும் மாற்று. இத்தனை நாளாக உன்னை கஷ்டப்படுத்தினவங்களும் உனக்கு கவலையை தரும்படி பேசுகிறவங்களும் இப்போது தானாக உன்னை தேடி வந்து உன்கிட்ட நல்ல விதமாக பேசும்படி நான் செய்கிறேன். உன் கவனம் முழுவதுமே உன்னுடைய கடமைகளில் மட்டும் இருந்தால் போதும். நீ பிரார்த்தித்ததையெல்லாம் நிறைவேற்றி உன்னுடைய கடமைகளில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் பொறுமைகளை சிறப்பாய் பொறுப்பாக செஞ்சு முடிச்சிடும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லவே. உன் மனசளவில் வரக்கூடிய இந்த மாற்றம்தான் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றமாக மாறப்போகுது. எல்லாத்தையும் நல்லபடியாக நினச்சினா உன் வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கும். ஒவ்வொரு தடவையும் நீ உன் மனசில் யோசிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மழை போல் பெருசாக நீ நினச்சி கவலைப்படுற விஷயங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மழை போல் நீ பெருசாக நினச்சதை ஒன்றுமில்லாத பனி போல் நான் உருக வைக்க போகிறேன். அதனால் எதையும் நினச்சி நீ கவலைப்படக்கூடாது. அனைத்தையும் சமாளிக்கும் சக்தி உனக்குள்ளே இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உன் மனசில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் நீ மனசை சுத்தமாக வச்சுக்கும் போது உன்னால் மென்மேலும் வெற்றி பெற முடியும். உன் எண்ணங்களில் தீமை கலக்காமல் பார்த்துக்கிட்டினா நான் உனக்கான நல்லதை உன் கூடவே இருந்து செஞ்சு தருவேன். என்னை வழிபட வழிபட உன் வாழ்க்கையில் வளர்ச்சி நிச்சயமாக வரும். உனக்கான நல்லதும் நடந்தே தீரும் என் செல்லமே. ஒவ்வொரு தடவையும் நான் உன் கூட தான் இருக்கேன்றதை பலமுறை உனக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சாலும் நீ தான் என்னை கண்டுக்கவே மாட்டியே. எப்போ பார்த்தாலும் உன்னுடைய கவலையும் கண்ணீரும் தான் உன்னை பெருசாக ஆட்டி வரைக்குது. முதல்ல இந்த கவலைப்படுறதையும் கண்ணீர் வடிக்கிறதையும் நிறுத்தினாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துடும். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக நல்ல மாற்றங்களை தர நானும் இருக்கேன். எப்போதும் துன்பத்திலேயே உழன்று கொண்டிருந்த உன் மனசுக்கு இப்போது ஆறுதல் கிடைக்கும்படி செய்கிறேன். உன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து. எந்த பிரச்சனைகளும் வராமல் உனக்கான நல்லதை செய்ய நான் தயாராக இருக்கேன். ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்தும் போது உனக்கான விஷயங்கள் அழகாக நடக்க ஆரம்பிச்சிடும். என்னுடைய சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை நெருங்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாயிரு. உன் வாழ்க்கையில் இனிமேதான் பல அதிசயங்கள் நிகழப்போகுது. என்னை நம்பினா நீயே எதிர்பாராத அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்துவேன். நல்ல செய்தியும் வெற்றி செய்தியும் கூட உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ அவசியமில்லை. யாருக்கும் எந்த வகையிலும் துன்பமே நினைக்காத உனக்கு எல்லா புண்ணியங்களும் பலன் கொடுக்க போகுது. என் அருளால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையான நல்ல விஷயம் நடக்க போகுது. நீயே ஆச்சரியப்படும்படி உன் வாழ்வில் நான் அற்புதங்களை நிகழ்த்தி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்த போகிறேன். என்னை பார்க்கணுன்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள்ள அதிகமாயிட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே என் தரிசனத்தை உனக்கு கொடுத்து நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களையும்
உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் மனசில் ஒரு புது உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து இனி எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்க போகிற. உன் மனசில் இருந்த ஆசைகளை எல்லாம் விலக்கி வச்சுட்டு கஷ்டத்தை மட்டுமே பெருசாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எப்போதும் கடந்த கால வழிகளையும் வேதனைகளையும் மட்டும் நினைக்காம இனி வரப்போகிற வெற்றிகளை பெற தயாராக இரு. ஒவ்வொரு புது புது வாய்ப்புகளையும் உன் வாழ்வில் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் என் செல்லமே. உன்னுடைய எல்லா கனவுகளும் நிஜமாகி நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு.